அதில் எப்படின்னா ரஜினி மட்டும் இல்லை, ரஜினி, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், இந்த மலையாளத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் உபேந்திரா, நாகார்ஜுனா, அமீர் கான், பெரிய ஸ்டார் காஸ்ட் கொடுத்தாங்க. மியூசிக் வந்து அனிருத் பண்ணாரு, பெரிய கேமராமேன் எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் எல்லாத்தையுமே வந்து லோகேஷ் வந்து பயன்படுத்தாமல் வேஸ்ட் பண்ணிட்டார். அதனால லோகேஷ் மேலே பெரிய கெட்ட பேர் ஆகி போச்சு. ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போற படம் லோகேஷ் பண்ண போறதா ஒரு பேச்சு வந்துச்சு. அப்போ கூட நீங்களும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க அந்த படம் வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ பண்றது கன்ஃபார்ம் ஆச்சு, ஆனா யார் டிரெக்ட் பண்றான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. உண்மையிலேயே அந்த படம் வருமா இல்ல வராம போகுமா? சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் கமலஹாசன் சேர்ந்து நடிக்கிறதெல்லாம் வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அஜித் வந்து ஒரு தனி ஹீரோவாக வந்து அவர் ஃபார்ம் ஆயிட்டாரு. அதனால வந்து இனிமே வந்து அஜித் வந்து கமலஹாசன் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவோட சேர்ந்து நடிப்பாரா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா கமலஹாசன் வந்து தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 60 வருட காலமாக கோலோச்சி நிற்கிற ஒரு மிக முக்கியமான காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். AK65 படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு, உண்மையா? ஏன்னா ஆல்ரெடி அஜித் சார் ரேஸ்க்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு படம் நடிப்பாரா மாட்டாரான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த மாதிரியான ஒரு நியூஸ்லாம் வருது, அது உண்மையா? இது வந்து ரூமர் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ரேஸ் குதிரைன்னு எல்லாரும் நினச்சாங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு மண் குதிரை அப்படின்னு நினைக்கிறாங்க. மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குறதுக்கு யாருமே பயப்படுவாங்க. அதனால் பெரிய நடிகர்கள் இனிமேல் லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற நடிகர்கள்லாம் இம்மீடியட்டாக லோகேஷோட ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னா ஒரு சந்தேகமான விஷயந்தான். ஸோ அஜித் ஒரு முக்கியமான நடிகராக இருக்கார். அஜித்துடைய இயக்குனர் தேர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, வித்தியாசமாக தேர்வு செய்வார். ஒரு சிறுத்தை சிவா அவரோட ஒரு படம் நடிக்க ஆரம்பித்தார்னா தொடர்ந்து ஒரு 3 படம் நடிப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்வினத்தோட ஒரு 3 படம் நடித்தார். இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன், அது குட் பேட் அக்லி பண்ணதுக்கப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரனை ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ அடுத்த படம் 64, அதுவும் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனோட தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அஜித் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கன்வின்ஸ் ஆயிடுவாரா ஒரு டேரக்டரோட அப்படிங்கிறது ரொம்ப யோசனை பண்ண வேண்டிய விஷயம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் அந்த டேரக்டர் வந்து கமர்ஷியல் டேரக்டராக இருக்கிறதை விட அவருக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டராக, அவருக்கு கம்ஃபர்டான டேரக்டராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். இப்போ நீங்கள் லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மாநகரம் பண்ணார், அப்புறம் கைதி பண்ணார், அதுக்கப்புறம் மாஸ்டர், விக்ரம், இந்த படங்கள்லாம் பண்ணும்போது வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் வந்து ஆட்டிடியூட் இல்லாமல் இருந்தார். அதுக்கப்புறம் லியோ பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. லியோலே வந்து விஜய் சில கருத்துக்கள் சொன்னார், அதை வந்து லோகேஷ் வந்து ஏற்க மறுத்துட்டார். அந்த மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. ஸோ விஜயுமே வந்து அடுத்து லோகேஷோட பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போவே எழுந்துச்சு. ஸோ இப்போ விஜய் கடைசி படம் ஜனநாயகன் சொல்லிட்டாரு, 69 போகிறாரு, அது தனி கதை. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியோடே வந்து ஒரு பட வாய்ப்பு வந்து அனிருத் தான் வந்து லோகேஷ்க்கு வாங்கி கொடுக்குறாரு. அனிருத் கிட்ட வந்து தான் லோகேஷ் வந்து கதையை சொல்கிறாரு. அனிருத் தான் வந்து ரஜினி கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. லோகேஷ் சொன்ன கதை வந்து ரஜினிக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சரின்னு கூலி படம் ஆரம்பித்தாங்க. கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து யார் வேணால் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து லோகேஷ் எடுத்து வச்சிட்டாரு. அதில் வந்து எந்த லாஜிக்கும் கிடையாது, நிறைய கதையில் ஓட்டைகள் எதுவுமே, அதில் எல்லாமே வந்து குழப்பம், டோட்டலாகவே குழப்பம். ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னும் போது அவரை இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு லோகேஷ் கிடச்சிருக்குன்னும் போது லோகேஷுமே அன்னைக்கு ஒரு ஸ்டார் அந்தஸ்து உள்ள ஒரு இயக்குனராக தான் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பை வந்து லோகேஷ் சரியாக பயன்படுத்திக்கணும். அதாவது சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனு அதில் எப்படின்னா ரஜினி மட்டும் இல்லை, ரஜினி, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மலையாளத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் உபேந்திரா, நாகார்ஜுனா, அமீர் கான், பெரிய ஸ்டார் காஸ்ட் கொடுத்தாங்க. மியூசிக் வந்து அனிருத் பண்ணார், பெரிய கேமராமேன் எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் எல்லாத்தையுமே வந்து லோகேஷ் வந்து பயன்படுத்தாமல் வேஸ்ட் பண்ணிட்டார். அதனால் லோகேஷ் மேலே பெரிய கெட்ட பேர் ஆகி போச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கூலி படத்தில் வேலை பார்க்கும்போது ரஜினி வந்து ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லோகேஷ் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கார். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரஜினி 7 மணினா 7 மணிக்கு வந்துடுவார். ரஜினி வந்து எப்போவுமே டைமிங் வந்து பர்ஃபெக்டாக கீப் அப் பண்ணுவார். ரஜினி 7 மணிக்கு வந்தால் லோகேஷ் 7:30 வருது, 7:45 வருது, 8க்கு வருது. இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கு போனதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் வந்து யோசிப்பாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுடைய குவாலிட்டிஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அந்த டாப் ஸ்டார்ஸ்லாம் அதை எதிர்பார்ப்பாங்க இயக்குனர்கள்ட்ட இருந்து. ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து லோகேஷ் கிட்ட இல்லை அப்படின்னும் போது லோகேஷோட கூலிக்கு அப்புறம் இந்த ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படம் வாய்ப்பு லோகேஷ் போகிறதா தான் இருந்துச்சு கூலிக்கு முன்னாடி. ஆனால் அது ரஜினி விரும்பலை. கமல் வந்து லோகேஷ் கனகராஜ் பண்ணட்டும் நல்லாயிருக்கும்னு நினச்சாரு. ஆனால் ரஜினி அதை விரும்பலை. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அஜித் வந்து இம்மீடியட்டாக லோகேஷோட பணம் பண்ணுவாரா அப்படின்னா ரொம்ப சந்தேகம்தான். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா சாதாரணமா லோகேஷ் கனகராஜ்க்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். கமல் சாரோடைய செல்ல பிள்ளை இல்லையா லோகேஷ், அவரோட ப்ரொடக்ஷன்ல வாய்ப்பு கிடைக்கலாம்ல. இல்லை இதில் செல்ல பிள்ளை செல்ல இல்லாத பிள்ளை எல்லாம் கிடையாதுமா. செல்ல பிள்ளை சபல பிள்ளை எல்லாம் இதில் கிடையாது. அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும்மா உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டு அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த ரஜினி கமல் இணையிற படத்துக்கு 450 கோடி ரூபா பட்ஜெட் செலவாகும். ஏன்னா ரஜினிக்கு ஒரு பெரிய சம்பளம், கமலுக்கு ஒரு பெரிய சம்பளம், அதை இயக்குனருக்கு ஒரு பெரிய சம்பளம், மியூசிக் டைரக்டருக்கு ஒரு பெரிய சம்பளம், கேமராமேன்லேருந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபர், டான்ஸ் கோரியோகிராஃபர் எல்லாருக்குமே வந்து பெரிய சம்பளம் கொடுக்கப்படும். அந்தளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து தயார் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த போட்ட பணத்தை திருப்பி எடுக்கணும்ல. ஸோ போட்ட பணத்தை திருப்பி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா அது பெரிய நஷ்டமாயிரும், பெரிய லெவலில் வந்து பாதிப்பாயிரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் இணைஞ்சு நடிக்கிற அந்த படம் அது வந்து ஏன் வந்து கமலஹாசனுக்கு வந்து ரஜினி பண்ணி தரார், கமலஹாசனுடைய தயாரிப்பில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ஏன் நடிச்சு தரார் அப்படின்னா கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் எடுத்த வகையில் பார்த்தீங்கன்னா 180 கோடி ரூபா வந்து நஷ்டம் இன்னைக்கு கமலஹாசனுக்கு இன்னைக்கு வந்து டோட்டலாக நஷ்டம். ஸோ அந்த நஷ்டத்தை ஈடுகட்டணும்னா சின்ன சின்ன படங்கள்லாம் எடுத்து அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாது. அதனால் வந்து இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்தால் தான் அந்த பெரிய ப்ராஜெக்டில் ஒரு பெரிய வியாபாரம் பண்ணால் தான் அந்த பெரிய லாபம் பார்த்தா தான் அதில் வர லாபத்தை வச்சு தான் இந்த மாதிரி கடன்களை அடைக்க முடியும். ஸோ கமலஹாசன் கடனில் இருக்கிறதுனால கமலஹாசனுக்கு ரஜினி ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ராஜெக்டே பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த ப்ராஜெக்டில் போய் லோகேஷை போட்டு அந்த ப்ராஜெக்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் நினச்ச மாதிரி எடுத்து மறுபடியும் பேன் இண்டியா ஸ்டாரை கூப்பிட்டு வரேன் அது இதுன்னு ஏகப்பட்ட கலாட்டாலாம் பண்ணி அது மறுபடியும் வியாபாரம் பண்ண முடியாமையோ இல்லை வந்து பெரிய தோல்விப்படமோ ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பெரிய நஷ்டமாயிரும். ஆல்ரெடி 150 கோடி ரூபா கடனில் இருக்கிற கமலுக்கு இந்த படம் ரஜினி ஹெல்ப் பண்ண போறாரு. ஹெல்ப் பண்ண போய் அது உபத்திரமாயிரும். அதனால வந்து கமலுக்கு லோகேஷ் மேலே அபிப்பிராயம் இருக்குது, அது உண்மைதான். ஏன்னா வந்து அவர் கமலுக்கு லோகேஷ் வந்து விக்ரம்ன்ற படத்தை கொடுத்தாரு. அது கமல் கேரியர்லேயே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம், அது கமல் கேரியர்லேயே மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்த படம். இதெல்லாம் இருந்தாலும் கூட ரஜினிக்கு வந்து லோகேஷ் வந்து அவ்வளோ விருப்பம் கிடையாது லோகேஷ் இயக்கத்தில் நடிக்கிறதுல. இங்கே நீங்கள் இந்த கமல் ரஜினி நடிக்கிற படம் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய தயாரிப்பாளர் கமலஹாசனாக இருந்தால் கூட இதனுடைய மேஜர் டிசிஷன்ஸ் அதாவது முக்கியமான முடிவுகளை யார் எடுப்பா அப்படின்னா ரஜினிகாந்த் தான் எடுப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் சொல்கிறது தான் இங்கே நடக்கும். ஏன்னா இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்துக்கு தான் இம்பார்ட்டன்ட். அதனால் ரஜினியை வச்சு தான் இந்த வியாபாரம். கமல் ரஜினி இணையறாங்கன்னும் போது அந்த 2 பேரும் சேர்றதுனால தான் அந்த வியாபாரம். ஒருவேளை அந்த கமல் ரஜினி இணையாமல் கமல் மட்டும் தனியாக நடித்தா அது வேறு வியாபாரம் தான், அது கம்மியான வியாபாரம் தான் நடக்கும். ஸோ இந்த 2 பேரும் 46 வருஷத்துக்கு முன்னாடி நடித்தாங்க. 46 வருஷம் கழித்து இன்றைக்கி 2 பேருமே தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு நடிகர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் இணையறாங்கன்னும் போது தான் அந்த வியாபாரம். ஸோ அதனால் வந்து நிச்சயமாக இந்த முடிவுகள்லாம் வந்து ரஜினியோடது தான். ஸோ லோகேஷ் அதனால தான் பயன்படுத்தலை. இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னொரு குறுகிய கால தயாரிப்பு ஒன்று பண்ணி கொடுக்கணும் கமலஹாசனுக்கு. உடனே சில நெருக்கடி கடன்களை எல்லாம் அடைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுனால தான். அதாவது கமலஹாசன் தயாரிப்பில் ரஜினி ஹீரோவாக நடிக்கிறார். அந்த படத்தை வந்து சுந்தர் சி இயக்குறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தர்பார், அப்புறம் பார்த்து ஜெயிலரு, கூலி, இப்போ ஜெயிலர் 2 எல்லாமே ஆக்ஷன் படமாக பண்ணிட்டு இருக்காரு. வெட்டு குத்து இந்த மாதிரியான படங்களே பண்ணிட்டு இருக்காரு. ரஜினிக்கு எப்படி ஆசை அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து ஒரு லைட்டர் வெயிட்டில் ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்குமே, குரு சிஷ்யனில் நடிச்சிருப்பார். அதாவது அதில் வந்து காமெடியும் இருக்கும், ஃபைட்டும் இருக்கும், டான்ஸும் இருக்கும், பாட்டும் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் ரஜினி பார்த்தீங்கன்னா காமெடிலாம் பண்ணியிருப்பார். இப்போ என்ன பண்ணுவ அந்த மாதிரி காமெடிலாம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அந்த குஷ்பு குளிக்கிற சீன் பார்த்துட்டு கடவுளே 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 அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த காமெடி காட்சி பண்ணியிருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படிக்காதவன் ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்து அம்பிகா வந்து பேர் பண்ணியிருப்பாங்க, ராஜசேகர் டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அம்பிகா வந்து வயிற்றுல சாராயம் பாக்கெட் கடத்திட்டு போவாங்க. அப்போ வந்து இந்த இவருடைய காரு அவர் வந்து ஒரு டாக்ஸி டிரைவராக இருப்பார். அந்த கார் பார்த்தீங்கன்னா அவர் லட்சுமின்னு கூப்பிடுவார். அம்பிகா சாராயம் வயிற்றில் வைக்கும்போது அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகாது, மக்கர் பண்ணும். அப்போ வந்து லட்சுமி ஸ்டார்ட் ஆயிரு லட்சுமி அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி காமெடியெல்லாம் ரஜினி வந்து பண்ணார். சந்திரமுகி படம் வந்துச்சு இல்லையா, அதாவது சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் வந்துச்சுல, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு காரணம் என்னென்னா
அதில் வந்து ரஜினி வந்து காமெடி பண்ணியிருப்பார், நல்ல ஜாலியாக குடும்பத்துக்குள்ளே ஒரு காமெடி பண்ணி கலகலன்னு அந்த படம் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடிவேலு ரஜினி காம்பினேஷனில் அந்த எப்படி சொல்கிறது, அந்த காமெடி காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றி. அதே மாதிரி ஒரு லைட்டர் வெயிட்டில் படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ரஜினி இப்போ சமீபத்தில் இருக்குது. அதனால தான் அப்படி ஒரு கதையை பண்ணக்கூடிய இயக்குனர் யாராக இருக்கும் அப்படின்னு நிறைய ஆலோசனைகள்லாம் போச்சு. அப்போ தான் வந்து கே.எஸ். ரவிக்குமார் பேர், சுரேஷ் கிருஷ்ணா பேர், இன்னும் பல பேருடைய பேர் வந்து ஆலோசனையில் இருந்துச்சு. ஆனால் இந்த காமெடி சப்ஜெக்ட் இது வந்து முழுக்க காமெடி சப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் லைட்டர் வெயிட்டில் ட்ராவலான ஒரு படம் ஆகிற ஒரு படம். ஸோ அப்படி இருக்கும்போது இதை யார் வச்சு பண்ணலாம் அப்படின்னும்போது சுந்தர் சி அப்படின்றது வந்து ரஜினியோட சாய்ஸாக இருக்குது. கமலுமே சுந்தர் சியோட படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அன்பே சிவம்ன்ற படத்தை வந்து சுந்தர் சி தான் டைரக்ட் பண்ணார். கமலோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ கமலுக்கு சுந்தர் சி எப்படி பண்ணுவார் அப்படிங்கிறது கமலுக்கும் தெரியும். இந்த பக்கம் ரஜினியோட பார்த்தீங்கன்னா அருணாச்சலம்ன்ற படத்தை வந்து சுந்தர் சி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரஜினிக்கும் சுந்தர் சி எப்படி டைரக்ட் பண்ணுவார், ஒரு செட்டில் எப்படி நடந்துக்குவார், எப்படி ஒர்க் பண்ணுவார், எல்லாமே ரஜினிக்கும் தெரியும். அதனால தான் நம்பி வந்து சுந்தர் சி இந்த படத்துக்கு 2 பேருமே சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அது கூட எப்படின்னா ஒரு குறைஞ்ச பட்ஜெட் படம், கிட்டத்தட்ட ரஜினி சம்பளத்தோடு சேர்த்து ஒரு 250 கோடி ரூபாய் அந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க. ஸோ ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு ரஜினி படத்தை எடுக்கும்போது அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, பெரிய வியாபாரம் பண்ணுச்சுன்னா, அந்த வியாபாரத்தின் மூலமாக கமலுக்கு ஒரு பெரிய லாபம் வரும். ஸோ தன்னுடைய நண்பன் கடனில் இருக்கார் இன்னைக்கு, அந்த கடன் அடைக்கிறதுக்கு எப்படி சுருக்கமாக ரொம்ப எப்படி வந்து பட்ஜெட்லாம் ஏற்றி விடாமல் ஒரு கம்மியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த படத்தை தொடங்கியிருக்காங்க. அதாவது ரஜினி ஹீரோ, கமல் தயாரிப்பாளர், சுந்தர் சி டைரக்ஷன். அதனால் வந்து சுந்தர் சி மேல இருக்கிற நம்பிக்கை கூட இப்போ வந்து ரஜினிக்கு வந்து லோகேஷ் மேல இல்ல. ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போற படம் லோகேஷ் பண்ண போறதா ஒரு பேச்சு வந்துச்சு. அப்ப கூட நீங்களும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க அந்த படம் வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ பண்றது கன்ஃபார்ம் ஆச்சு, ஆனா யார் டிரெக்ட் பண்றான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. உண்மையிலேயே அந்த படம் வருமா இல்லை வராமல் போகுமா? இது காலந்தாம சொல்லணும். இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து ரஜினி பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் 2 நடிச்சிட்டு இருக்காரு. கமல் தயாரிப்பில் ரஜினி ஹீரோவா நடிக்கிற சுந்தர் சி டைரக்ஷனில் உள்ள படம் வந்து பிப்ரவரி மாதத்தில் தொடங்க போகிறாங்க. அந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் 2027ன்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வருஷம் மார்ச் பிப்ரவரியில் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முக்கால், அதாவது 9 மாதம் அந்த படத்துக்காண்டி தான் ரஜினி வேலை பார்க்க போகிறாரு. ஒரு பக்கம் கமலை பொறுத்த வரைக்கும் அவரும் நடிகர் தானே, அதனால் அவர் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாதுல்ல. ஒரு பக்கம் தயாரிப்பாளர், இன்னொரு பக்கம் நடிகராக இருக்கிறதுனால அவர் வந்து அன்பறிவில் ஒரு டைரக்ஷன் ஒரு படம் பண்ணுறதா ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த படத்தை வந்து தொடங்க சொல்லிட்டார். அதுக்கான டிஸ்கஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து கமல் தயாரிப்பில் ரஜினி வந்து நடிக்கிற படம் அது நடந்துட்டு இருக்கும், சுந்தர் சி படம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்பறிவு டைரக்ஷனில் கமல் ஒரு படம் நடிப்பார். ஸோ இந்த 2 படமும் முடிஞ்சு இதுவும் கிட்டத்தட்ட அடுத்த 2027 ஜனவரிக்கு தான் இதுவும் வரும், இந்த அன்பரி டைரக்ஷனில் கமல் நடிக்கிற படம். ஸோ இந்த 2 படமும் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படம் தொடங்கணும். யார்? ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படம். அப்படி இருக்கும்போது அதுக்கு இன்னைக்கு வந்து நெல்சன் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அபிப்பிராயங்கள்லாம் இருந்தால் கூட ஜெயிலர் 2 ஒரு பெரிய வெற்றி படமாக இருந்தால் தான் நெல்சனே அந்த படத்துக்கு டைரக்டராக இருப்பார். இல்லைன்னா அது வேற யார் டைரக்டராக போடலாம் அப்படிங்கிற வந்து தீர்மானங்கள்லாம் அப்போ தான் எடுப்பாங்க 2 பேரும், கமலும் ரஜினியும் சேர்ந்து. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நீண்ட கால தயாரிப்பாக இருக்கிறதுனால, இந்த 1 வருஷத்துக்கிட்ட வந்து இது படம் அடுத்த படம் அந்த ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படத்தினுடைய பேச்சு இன்னும் 1 வருஷத்துக்கு கிடையாது. 2027 பொங்கல் வரைக்கும் கன்ஃபார்ம்டாக கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த 1 வருஷத்துக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். அதாவது இந்த படம் வேணான்னு நினைக்கலாம், நடக்காமல் போகலாம், நடக்கலாம், நினச்ச மாதிரி பிளான் பண்ணி ஆரம்பிக்கலாம், நினச்ச மாதிரி ஷூட்டிங் முடிச்சு ரிலீஸ் ஆகலாம். காலம் ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன தீர்மானிக்கும் நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இப்போ உடனே நடக்க போகிற ப்ராஜெக்ட் கிடையாது. அதனால் வந்து அது தொடங்குமா தொடங்காதா, நடக்குமா நடக்காதா, அதுக்கு யார் இயக்குனராக இருப்பாங்க, இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் தான் முடிவு பண்ண முடியும். ஆனால் சார் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னவா இருக்குன்னா, ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படத்தில் லோகேஷ் டிரெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ரஜினி சார் சொல்லிட்டாரு. அதனால கமல் சார் கமலும் அஜித்தும் சேர்ந்த மாதிரி லோகேஷ் டிரெக்ஷனில் ஒரு படம் வரப்போகிறதா ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. அஜித் வந்து 64 படம் வந்து இப்போ தொடங்குறதுக்கு இருக்குது. அதனுடைய இயக்குனர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன். அதனோட தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் அந்த படத்தை தயாரிக்க போகிறாரு. அந்த படமே பார்த்தீங்கன்னா தொடங்குறதுல நிறைய சிக்கல் இருக்குது. இந்த படத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஐஸ்வரி கணேசன் தயாரிப்பாளராக இருப்பாரான்னு ஒரு பேச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸே தயாரிப்பாளராக இருப்பாங்களா அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு. இது வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பாங்களான்னு ஒரு பேச்சு இருந்துச்சு.
இருந்துச்சு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியில் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து அந்த படத்தை தயாரிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இன்றைக்கும் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாருங்கிற உறுதியான தகவல் இருக்குது. இருந்தாலும் அதுலேயே நிறைய குழப்பங்கள் இருக்குது. கடைசி நேரத்தில் ஷூட்டிங் போகிற வரைக்கும் சில குழப்பங்கள் அந்த படத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது. எப்படி விடாமுயற்சி ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் இருந்துச்சு. விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து அஜித் வந்து யார் நம்ம நயன்தாராவுடைய ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவனுக்கு தான் படம் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் விக்னேஷ் சிவன் வந்து அது சரியான கதை எழுதாமல் சரியான கதையை வந்து அஜித் சொல்லாதனால விக்னேஷ் சிவனை வந்து அதுலேருந்து கலட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் தொடங்கினாங்க. அந்த படத்தினுடைய டைரக்டர் மகிழ் திருமேனி இருந்துச்சு. அப்புறம் அந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள்லாம் இருந்துச்சு. லைக்கா வந்து அந்த படத்தை வந்து நிறுத்தி தயாரிப்பு பண்ணாங்க. காரணம் என்னன்னா லைக்காவுக்கு வந்து தயாரிப்பு பண்ணுறதுல நெருக்கடி இருந்துச்சு, பண நெருக்கடி இருந்துச்சு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட கால தயாரிப்பாக இருந்துச்சு. நீண்ட நாட்களாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடியாமல் தொடர்ந்து ஒரே படத்தில் அஜித் நடிச்சிட்டு இருந்ததுனால தான் சரி இந்த படத்தை விட்டுட்டு வேற ஒரு படம் பண்ணலாம், இமீடியட்டாக ஒரு படம் ரசிகர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால தான் டக்குன்னு வந்து குட் பேட் அக்லி வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கூப்பிட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணார். அந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணார். அதனால் அந்த படம் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அந்த படத்தை பண்ணி முடித்தார். ஸோ இப்படி இருக்கும்போது அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 64 ப்ராஜெக்ட் AK-64லேயே நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. இப்போ அஜித் அந்த கார் ரேஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார், சென்னைக்கு வந்துட்டார். இனிமே வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு அஜித் ரெடியாக இருக்கார். ஆனால் அஜித் தேதி கொடுக்க ரெடியாக இருந்தாலும் அந்த படம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. இப்போ வந்து எப்படி சொல்றது, நவம்பர் டிசம்பரில் ஆரம்பித்து படம் தொடர்ந்து படப்பிடிப்பு நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க முதல்ல. இப்போ நவம்பர் டிசம்பர் இல்லை, ஜனவரி பிப்ரவரின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அடுத்தடுத்து தள்ளி போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே வந்து அதாவது இன்டர்னலாக ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்குது. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் கூட அதனுடைய தயாரிப்பாளராக இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட இருக்குது. இல்லை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் அதை தயாரிக்கிறார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அது இயக்குறார், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன காரணத்தினால இது தள்ளி போயிட்டு இருக்குங்கிற வெறி உண்மையான தகவல் வந்து இது வரைக்கும் வெளியில் வராமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு படம் வந்து ஆரம்பிக்கும் போது அஜித் வந்து பல கோணங்களில் யோசனை பண்ணி தான் அந்த படத்தை பண்ணுவார். அதனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் கமலஹாசன் சேர்ந்து நடிக்கிறதெல்லாம் வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அஜித் வந்து ஒரு தனி ஹீரோவாக வந்து அவர் ஃபார்ம் ஆயிட்டார். அதனால் வந்து இனிமே வந்து அஜித் வந்து கமலஹாசன் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவோட சேர்ந்து நடிப்பாரா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா கமலஹாசன் வந்து தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 60 வருட காலமாக கோலோச்சி நிற்கிற ஒரு மிக முக்கியமான தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு நடிகராக கமலஹாசன் இருக்கார். அப்படி இருக்கும்போது அஜித் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு மிக முக்கியமான ஒரு டாப் ஸ்டாராக ஒரு பெரிய வியாபாரமாகக்கூடிய பெரிய ரசிகர்கள் பட்டாரம் உள்ள ஒரு நடிகராக அவர் இருக்கார். ஸோ இந்த இடத்துல வந்து அஜித்துக்கே நிறைய ஈகோலாம் உண்டு. அஜித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய சுதந்திரமாக என்ன நினைப்பாரோ அதை தான் செயல்படுத்துவார். அவர் கட்டுப்பாட்டில் அந்த படம் இருக்கணும்னு நினைப்பார். அவருடைய முழு கட்டுப்பாட்டில் அந்த படம் இருக்கணும்னு நினைப்பார். அப்படி இருக்கும்போது அந்த இயக்குனரோ அந்த மியூசிக் டைரக்டரோ அந்த தயாரிப்பாளரோ எல்லாருமே அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அஜித்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கணும்னு அஜித் நினைப்பார். ஆனால் இப்போ வந்து கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பெரிய ஈகோஸ்டிக், அதாவது சாதாரண ஆள் கிடையாது. கமலஹாசன் பல வருடங்களாக சினிமாவில் இருக்கிறாரு, ஒரு மூத்த நடிகர், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கமலஹாசனுடைய திறமைக்கு யாருமே பக்கத்தில் வர முடியாது. அப்படி வந்து கமலஹாசன் ஒரு மகா நடிகன், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படி இருக்கும்போது கமலஹாசன் வந்து பல விஷயங்களை விட்டு கொடுத்து அஜித்தோட நடிப்பாரா அப்படின்னா ரொம்ப சந்தேகம். இப்போ அஜித் கமலஹாசன் அப்படின்னும் போது அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா, அந்த காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணால் அது வந்து எப்படி அந்த படம் வந்து சரியாக வரும், அந்த அப்படி ஒரு படம் பண்ணுற முடிவுக்கு வந்தால் அதுக்கு சரியான கதை இருக்கா, இப்படி நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அஜித் கமலஹாசன் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம்லாம் நீங்கள் சொல்கிற படம்லாம் வந்து அதெல்லாம் வந்து ரூமர்ஸை தவிர உண்மை கிடையாது. கமல் சார் ப்ரொடக்ஷனில் லோகேஷ் டிரெக்ஷனில் படம் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை எல்சியூவில் கமல் சாரோட படம் வாய்ப்பு இருக்கா? இல்லை கமல் சார் ப்ரொடக்ஷனில் லோகேஷ் டைரக்ஷனில் படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கமலஹாசன் மட்டுமே தனி ஹீரோவாக நடிப்பார். எப்படி விக்ரமில் வந்து கமலஹாசன் பெரிய ஹீரோவாக நடித்து அதே மாதிரி கூட நடிகர்கள்லாம் இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து லோகேஷ்க்கு அடுத்து ஒரு படம் வந்து கமலஹாசன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்பறிவு படத்துக்கு அப்புறம். இந்த பக்கம் லோகேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் படம் பண்ணுறதா இருந்ததுனால அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா சம்பளமெல்லாம் பேசப்பட்டது. அப்போ வந்து இம்மீடியட்டாக வந்து கைதி 2 படம் பண்ணி கொடுங்கன்னு அந்த தயாரிப்பு நிறுவனம் கூப்பிட்டு லோகேஷை கேட்கும்போது லோகேஷ் வந்து நான் பண்ணித்தரேன், ஆனால் எனக்கு 75 கோடி ரூபா சம்பளம் வேணும் அப்படிங்கிறாரு. ஸோ 75 கோடி ரூபாங்கிறது வந்து ஒரு கார்த்தி நல்ல நடிகர் தான். ஆனால் கார்த்தி படத்துக்கு 75 கோடி ரூபா ஒரு டேரக்டருக்கு சம்பளம் கொடுத்தா அந்த பட்ஜெட் கட்டுப்படி ஆகுமா அப்படின்னா கட்டுப்படி ஆகுது. ஏன்னா கார்த்திக்குன்னு ஒரு வியாபாரம் இருக்குது, கார்த்திக்குன்னு ஒரு வியாபாரத்தில் ஒரு அளவுகோல் இருக்குது. அதை தாண்டி ஒரு பட்ஜெட்டை வந்து பெருசு பண்ணி படம் எடுத்தால் அது வியாபாரம் ஆகாது, பெரிய நஷ்டம் வரும். அதனால் வந்து அவங்க யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க
எப்படி இப்படி கேட்குறாரே ஒரு சம்பளம், இது என்ன எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு வந்து இந்த கைதி 2 படம் எடுத்தவங்க ப்ரொடக்ஷன் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் ரஜினி கமலுடைய படத்தில் லோகேஷ் இல்லை அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் வந்ததுக்கப்புறம் இப்போ லோகேஷே அந்த கைதி 2 கம்பெனிக்கு போய் நான் அந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கேட்ட 75 கோடி ரூபாலாம் சம்பளம் கிடையாது, அவருக்கு வந்து ஒரு 30 கோடி ரூபா தான் சம்பளம் கொடுக்க போகிறாங்க. இந்த படத்தில் அவர் பேசப்பட்ட சம்பளம் என்னென்னா 30 கோடி ரூபா தான். அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அதாவது லோகேஷனுடைய மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரஜினி மாதிரி, விஜய் மாதிரி, கமல் மாதிரி நடிகர்களை வைத்து எடுத்தார் லோகேஷ். அடுத்து அஜித் மாதிரி நடிகர்களை வச்சு எடுத்தால் தான் அது வளர்ச்சி. இன்னைக்கு மறுபடியும் கைதி பண்ண கார்த்தியோடு வந்து படம் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து வீழ்ச்சி, இதான் உண்மை. ஸோ இதுலேருந்தே தெரியுது லோகேஷ்க்கு இன்னைக்கு மார்க்கெட் இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இம்மீடியட்டாக வந்து லோகேஷோட எந்த பெரிய நடிகரும் நடிக்க விரும்ப மாட்டாங்கம்மா, இதுதான் உண்மை. இனிமே வந்து இந்த கைதி 2 படத்தை வந்து லோகேஷ் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கிட்டாருன்னா, மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னா, கைதி எவ்வளோ பெரிய வெற்றி படமாக இருந்துச்சோ அதே அளவுக்கு இந்த படமும் வெற்றி படமாக ஆயிடுச்சுன்னா, அந்த நேரத்தில் வந்து எல்லா நடிகர்களுமே மறுபடியும் நான் நின்று போட்டி போட்டு நடிப்பாங்க. ஏன்னா அதுதான் சினிமா. அதனால் வந்து கமலஹாசன் வந்து லோகேஷோட சேர்ந்து பண்ணுவாரா அப்படின்னா அது காலம்தான் தீர்மானிக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு எப்பவும் போல லோகேஷ் மேலே பெரிய மரியாதை இருக்குது. ஒரு படம் வந்து கமலஹாசன் லோகேஷன் சேர்ந்து நடித்தாலும் நடிக்கலாம். அது கைதி 2 வந்து தோல்வியுற்றால் கூட லோகேஷ்க்கு நம்ம கை கொடுக்கணும், லோகேஷ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி கமலஹாசன் ஒரு படத்தில் நடித்தாலும் நடிக்கலாம். கமலஹாசன் நடிக்கிறதுக்கு லோகேஷ் டைரக்ஷன் பரவாயில்ல அப்படின்னு நடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் மிகப்பெரிய வெற்றி படம் விக்ரம கொடுத்தாரு கமலஹாசனுக்கு. ஆனால் மற்ற நடிகர்களுக்கெல்லாம் லோகேஷ் எதுவுமே பண்ணிடல. அதனால் வந்து மற்ற நடிகர்லாம் கண்டிப்பாக யோசிப்பாங்க, அப்படி ஒரு ப்ராஜெக்ட் நடக்கலாம். அப்படி நடந்தால் அது வந்து கிட்டத்தட்ட 1-1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். ஆனா சார் இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, ஒருவேளை அவர் சினிமாலேயே இருந்திருந்தா இல்ல அரசியலுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு படம் நடிச்சா அப்போ லோகேஷோட டிரெக்ஷனை விஜய் அக்செப்ட் பண்ண வாய்ப்பு கஷ்டம் தான். ஏன்னா வந்து விஜய் வந்து முதல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 69வது படம் ஜனநாயகனோட நான் சினிமா விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. விஜய் வந்து இப்போ வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரசியலில் வந்து ரொம்ப தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சில விஷயங்களை வந்து பொறுப்பாக பண்ணுறாரு அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். நான் புஷி ஆனந்த நம்பியும் ஆதவர்ஜுனா நம்பியும் போய் வந்து இவ்வளோ பெரிய சிக்கலாயிருச்சுன்றதுனால இப்போ எல்லாத்துக்குமே தனித்தனி குழு அமைச்சிட்டார். இவங்க இந்த குழு வந்து அதை வந்து பார்வையிடணும். இந்த குழுவுடைய மேற்பார்வையில் தான் இனிமே பரப்புரை, மாநாடு எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு வந்து விஜய் முடிவு பண்ணிட்டார். அந்த குழுவில் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே இருக்காங்க. அந்த 40 பேருமே அரசியல் அனுபவம் உள்ள நல்ல அரசியல் தெரிஞ்ச ஆட்களை வந்து போட்டிருக்காரு. ஸோ விஜய் வந்து அடுத்தடுத்து எடுத்து வைக்கிற ஸ்டெப் அது வந்து கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால விஜய் வந்து இனிமே வந்து நம்ம வந்து சினிமாவுக்கு போக வேண்டாம்னு ஒரு தீர்க்கமான முடிவில் தான் வந்து 275 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால வந்து மறுபடியும் விஜய் ஒரு படம் நடிப்பாரா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லை முதல்ல. ரெண்டாவது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பண்ண போது வந்து லோகேஷ்க்கும் விஜய்க்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, நல்ல நட்புறவு இருந்துச்சு. மாஸ்டருக்கு அப்புறம் லியோ பண்ணும்போது நான் முதலே சொன்னேன், அதாவது வந்து லோகேஷ் வந்து பல நேரங்களில் விஜய் பேச்சை கேட்க மறுத்துட்டார். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் லோகேஷ்க்கும் பிரச்சனையானதுனால அவருடைய உதவியாளர் ரத்னகுமார்னு ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் தான் பாதி ஷூட்டிங்கே பண்ணார் அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படிங்கிறதை விட இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது உண்மைதான். அப்படி இருக்கும்போது மறுபடியும் விஜய் நடிக்க வந்தால் கூட லோகேஷோட டைரக்ஷனில் நடிப்பாரா அப்படின்னா சந்தேகம் தான். ஏன்னா வந்து மறுபடியும் விஜய் நடிக்க வரேன் அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி இருக்கவே அட்லியை கூப்பிட்டா போயிடுவார். அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அட்லி படம் பண்ண போகிறார். அட்லி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் இயக்குனராக இருக்கார். மெகா பட்ஜெட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அல்லு அரவிந்தை வச்சு பார்த்தீங்கன்னா 900 கோடியில் வந்து சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் நீ மறுபடியும் அரசியல்லேருந்து சினிமாவுக்கு வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அட்லி டைரக்ஷனில் நடிப்பார். சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.